அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முள்ளங்கியில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, இ, பி6, ஃபோலேட்டுகள் அப்படின்னு நிறைய சத்துக்களானது இருக்குது. ஸோ அதிக அளவு இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, கே, பி2, பி5, நியாசின் இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் தாது உப்புக்கள்னு சொல்லக்கூடிய கால்சியம், காப்பர், இரும்புச்சத்து, மெக்னீஷியம், மேங்கனீசு, துத்தநாகம், பொட்டாசியம் இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. அதனால் முள்ளங்கியை எடுத்துக்கிறது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. முள்ளங்கியை நீங்கள் சாப்பிடும்போது அது குறைந்த அளவு எரிசக்தியோடு தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வயிறு நிரம்பின ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்துரும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காயில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே அதிக அளவில் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு காய்ங்க. ஸோ முள்ளங்கி நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முள்ளங்கி பார்த்திங்கன்னா கல்லீரல், செரிமான உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் இதை எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நச்சுக்களையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவை அதிகமாக்கி இரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா உயர்த்தி கொடுக்குது. அதனால் இரத்த சிவப்பு அணுக்கள் வந்து யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ நீங்கள் எல்லாருமே தாராளமாக முள்ளங்கி எடுத்துக்கோங்க. முள்ளங்கி நீங்கள் சாராக சாப்பிட்றத விட சேலடாக எடுத்துக்கிறத விட நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ரத்தத்தில் பிலிரூபின் அப்படின்ற ஒரு அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த முள்ளங்கி தான் ரொம்ப உதவியாக இருக்குது. பலருக்கும் பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து பிடிக்கிறது கிடையாது. ஆனால் நிறைய சத்துக்கள், நிறைய நன்மைகளை தரக்கூடிய இந்த காய்கறிகளை ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கல்லீரல், பித்த பையில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளையும் வந்து வெளியேற்றுவதற்கு, அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாம் சரி செய்யறதுக்கு, கல்லீரல், பித்தப்பை இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு முள்ளங்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு மருந்து. ஸோ முள்ளங்கி வந்து இந்த டைமில் நிறைய சேர்த்து சாப்பிட சொல்லுங்கள். அதே மாதிரி முள்ளங்கியில் அதிகமாக நார்ச்சத்து, நீர்ச்சத்து இருக்கிறதுனால நல்ல மோஷன் போகிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ வந்து யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க, மலம் வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்கலாம் முள்ளங்கி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது தான் உங்களுடைய செரிமான உறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை எல்லாம் வந்து நீக்கி கொடுக்கும். மூல நோய், வாய்வு தொந்தரவு, மலச்சிக்கல் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கக்கூடியது அப்படின்னா முள்ளங்கி தாங்க. அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கி பார்த்திங்கன்னா சிறுநீரை வந்து நல்லா வந்து பெருக்கக்கூடிய ஒரு காய். அதனால் சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய எரிச்சலானது முள்ளங்கி சாறை நீங்கள் குடிக்கும் பொழுது குணமாயிடும். அதனால் இந்த காயை தவறாமல் வந்து எடுத்துக்கோங்க. மேலும் இந்த காயானது சிறுநீரகங்கள், சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி கொடுக்கும். அதனால் சிறுநீரகமாக இருக்கட்டும், சிறுநீர் பாதையாக இருக்கட்டும், இதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு எல்லாமே இந்த காய் வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அதனால் முள்ளங்கியை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் முள்ளங்கி பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக அவாய்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் முள்ளங்கியை வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அதாவது சிறுநீரக கல்லில் இருந்து பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் வரைக்குமே உதவி செய்யக்கூடியது அப்படின்னா இந்த முள்ளங்கி தாங்க. முள்ளங்கியில் அவ்வளவு நன்மைகளானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலையே வந்து சுத்தமாக்குது. ஸோ ஒரு சிறந்த நச்சு நீக்கியாகவே இந்த காய் வந்து செயல்பட ஆரம்பிக்குது. மேலும் பார்த்திங்கன்னா முள்ளங்கியை வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, ஆஸ்துமா இருக்கக்கூடியவங்களாம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முள்ளங்கி பார்த்திங்கன்னா குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காய். நீங்களாம் இந்த காயை வந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி முள்ளங்கியை சாதத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது மாவுச்சத்து வந்து நல்லா கிடைக்கும். ஸோ செரிமானம் நல்லா ஆகிடும். கொழுப்பு சத்து நல்லா ஜீரணமாயிடும். இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு முள்ளங்கி ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் முள்ளங்கி சாறு மூல நோயை வந்து குணப்படுத்தக்கூடியது. சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் முள்ளங்கி பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான நிவாரணம் வந்து கொடுக்கும். ஸோ முள்ளங்கியை நல்லா வேக வச்சுட்டு அந்த நீரை நீங்கள் வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. சிறுநீரக கற்கள் இருந்துச்சு அப்படின்னா அது முற்றிலுமாக வந்து கரைஞ்சி போயிடும். அதே போல் தொண்டை வலி, நாவறட்சி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து முள்ளங்கியை நீங்களும் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். அதே போல் முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா கந்தக சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பித்த நீரை வந்து நல்லா வந்து சுரக்க வைக்கும். பித்த நீர் நல்லா சுரக்கும் பொழுது கல்லீரல் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா சரியாக போகும். ஸோ கல்லீரல் உங்களுக்கு நல்லா வந்து ஆக்டிவாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் முள்ளங்கியை தவறாமல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முள்ளங்கி சாறு எடுத்து அது இளம் சூட்டில் காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுது
நல்ல குரல் வளமானது கிடைக்கும். அதனால் பேச்சும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக பேசாமல் இருக்காங்க குழந்தைங்க, இல்லை வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த முள்ளங்கியை வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய பலன்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் இருக்குது. ஸோ அடிக்கடி உங்களுடைய உணவில் நீங்கள் முள்ளங்கியை வந்து சேர்த்து சாப்பிட்டு வாங்க. இந்த முள்ளங்கி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போகவே தேவையில்லைங்க. ஸோ அந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய திசையை கூட நீங்கள் திரும்பி பார்க்க தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த முள்ளங்கி வந்து நிறைய சத்துக்களை வந்து பெற்றிருக்கு. மேலும் தினமுமே ஒரு முள்ளங்கி நீங்கள் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன்னா நார்ச்சத்து நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த காயை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியும். அதே மாதிரி முள்ளங்கியில் அதிக அளவு நீரிழிவு எதிர்ப்பு குணங்கள் இருக்கிறதுனால சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. குளுக்கோஸ் உறிஞ்சுதல் இன்சுலின் வினைத்திறனை வந்து அதிகரிக்க செய்யும். அதாவது டைப் 2ல் இருக்கக்கூடிய நீரிழிவு பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக முள்ளங்கி நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் பொழுது ரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலையும் ரொம்ப வந்து நீரோட்டமாக வந்து வச்சுருக்க முடியும். ஹைட்ரேட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உடம்புக்கு எந்த அளவுக்கு நீர்ச்சத்து வந்து தேவையோ நீரோட்டத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, உடலுடைய வெப்பநிலையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கிறது இந்த முள்ளங்கி தான். ஸோ முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தோசயனின் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால நீங்கள் உணவில் முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க. இது இதய நோய்களுடைய அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை வந்து குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா கல்லீரல், பெருங்குடல், கர்ப்பப்பை வாய், புரோஸ்டேட்டு, நுரையீரல் புற்றுநோய்களில் இருந்து உங்களை வந்து காப்பாற்றி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக முள்ளங்கி வந்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக அந்த முள்ளங்கி இலைசாரை வந்து சாப்பிட்டு வரும் பொழுது மார்பக புற்றுநோய் அதாவது உயிரணுக்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. மேலும் கல்லீரலுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி கொடுத்துடும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளை வந்து இந்த முள்ளங்கி தான் நமக்கு வந்து செய்யுது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முள்ளங்கி உதவியாக இருக்கும். ஏன்னா முள்ளங்கியில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. இது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கொலாஜனுடைய உற்பத்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு முள்ளங்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரத்த சிவப்பணுக்களுடைய சேதத்தையும் வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். ரத்தத்துக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை வந்து அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு முள்ளங்கி உதவியாக இருக்குது. ஸோ ஒரு சிறந்த நச்சு நீக்கி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முள்ளங்கியை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை ஆற்றலையெல்லாம் அதிகமாக்கி கொடுத்துறது இந்த முள்ளங்கி தான். தினசரி உங்களுடைய உணவில் நீங்கள் அரை முள்ளங்கியாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதனால் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்க முடியும். அதே மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாத்தையும் ஆற்றலாக மாற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுக்கும். சருமத்தினுடைய தோற்றத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி பல நன்மைகளை செய்யக்கூடிய முள்ளங்கியை தொடர்ந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க.